வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸோட முதல் படி. மொட்டை மாடியில் படிந்திருக்க பாசி மற்றும் தூசிகளை ஹை பிரஷர் வாஷர் கொண்டு முழுமையா சுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம். தரை சுத்தமானதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கோ அதை க்ரூவ் கட்டிங் மெஷின் மூலமா வி ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த விரிசல்களை சாதாரண சிமெண்ட் போடாம ஃப்ளெக்சிபிளான PU சீலன் கொண்டு பக்காவா சீல் பண்றோம். அடுத்து தரைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலம் கொடுக்க 45 GSM கொண்ட ஃபைபர் மெஷ் லேயரை முழுமையா லே பண்றோம். இதுக்கு மேல ஒரு வாட்டர் டைட் கிரிப்புக்காக பிட்டுமென் வகை பிரைமர் கோட்டிங் அப்ளை பண்றோம். இப்போ முக்கியமான கட்டம். இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோட்டிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அப்ளை பண்ணி ட்ரை ஆனதும் ரப்பர் லேயர் மாதிரி டைட்டா செட் ஆயிடும். வெயில் காரணமா ஸ்லாப் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்ல. கூலானதும் ஷ்ரிங்க் ஆனாலும் கிராக் வராது. டெரஸ் மூவ் ஆனாலும் வாட்டர் லீக் ஆகாம ஃபுல் சேஃப்டி கொடுக்கும். இது நாலாவது கோட், எலாஸ்டோமெரிக் UV ரெசிஸ்டன்ட் கோட்டிங். இது லீக்கேஜ் தடுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள 10 டிகிரி வரை வெப்பத்தையும் குறைக்கும். இப்போ அஞ்சாவது கோட்டிங் வேலைகளும் வெற்றிகரமா முடிஞ்சாச்சு. பாருங்க, பழையபடி இருந்த தரை இப்போ லீக்கேஜ் பயம் இல்லாத ஒரு கூலிங் டெரஸா மாறி இருக்கு. ஃபினிஷிங் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. உங்க வீட்லயும் இதே போல லீக்கேஜ் பிரச்சனை இருக்கா? இல்ல மொட்டை மாடி அதிகமா சூடாகுதா? உடனே D2 வாட்டர் ப்ரூஃபிங் டீக கூப்பிடுங்க. நாங்க இருக்கோம் தீர்வு சொல்ல.